லார்ட். ஹோலி பைட்ஸ். ஹோலி பைட்ஸ்னா திருச்சபையில இருக்கக்கூடிய சில முக்கியமான துணுக்குகள், சில முக்கியமான விஷயங்கள், அத பத்தி தான் ஒரு சின்ன துணுக்கு மாரி நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலா வந்து இந்த அ ரொம்ப பவர்ஃபுல் 3 பவர்ஃபுல் சாக்ரமெண்ட்ஸ் நம்ம வீட்ல வந்து இருக்கணும். ஹோலி சாக்ரமெண்ட்ஸ்னா யூக்கரிஸ்ட் அந்த மாதிரி யூக்கரிஸ்ட் சர்ச்சில தான் இருக்கணும் நம்ம வச்சுக்க முடியாது. ஆனா 3 முக்கியமான சாக்ரமெண்ட் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கணும். அது என்னன்னா, ஒண்ணு ஹோலி ரோசரி, இன்னொன்னு வந்து ஹோலி ஆயில், இன்னொன்னு வந்து ஹோலி வாட்டர். இது 3மே ஃபாதர்ஸ் வந்து நமக்கு பிளெஸ் பண்ணி குடுப்பாங்க. குறிப்பா ஈஸ்டர் மாஸ்ல பிளெஸ் பண்ணுவாங்க. தனியாவும் நம்ம எடுத்துட்டு போய் கேட்டா பிளெஸ் பண்ணலாம். இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்ன்றதுக்கு 2, 3 எவிடன்ஸஸ் வந்து என்னோட லைஃப்ல நான் பார்த்துருக்கேன். ஒண்ணு, என்னோட தங்கையின் கணவர், அவர் வந்து வெளிநாட்ல இருக்கும்போது, அவருக்கு வந்து கண்ல சில ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. அவர் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, அந்த ஹோலி ஆயில தடவி தான் குறிப்பா வேளாங்கண்ணி மாதா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த அந்த ஆயில தடவி தடவியே அவரோட அந்த கண் ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆயிருக்கு. அதே மாதிரி நான் வேலை செஞ்ச ஒரு இடத்துல பக்கத்துல இருந்த ஒரு சர்ச்சுக்கு நான் அடிக்கடி விசிட்டிங் போவேன். அந்த மாரி போகும்போது, அங்க ஒருவர் உடம்புல நெறைய ஸ்கின் ப்ராப்ளத்தோட வந்து வருவாரு. அவர் வந்து ஜென்ரலா பூசைக்கு வரமாட்டாரு. பூசை முடிச்சுட்டு நான் நற்கருணை சந்திக்க போகும்போது அவரும் வருவாரு அதே நேரத்தில. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அங்க அந்த நம்ம ஹோலி வாட்டர் என்ட்ரன்ஸ்ல வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த வாட்டரை நம்ம இப்படி தொட்டு நெத்தியில சிலுவ போடுவோம் இல்லையா? அவர் என்ன பண்ணுவாருன்னா, கையில தண்ணியா எடுத்து மேலெல்லாம் அப்படியே பூசிப்பாரு கை ஃபுல்லா. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து இத அவர் ரொம்ப வருஷம் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. நான் கொஞ்ச நாள் பார்த்தேன். எனக்கு ஒரு மாரி இருக்கும். ஏன் இவர் இப்படி பண்றாருன்ற மாரி யோசிச்சுட்டே இருப்பேன். ஒரு முறை வந்து ஃபாதர் வந்து சர்ச் மாஸ்ல வந்து அவர பத்தி சொன்னாரு. ஒருத்தர் இந்த மாரி வந்து உடம்பு முழுசும் பூசி இருந்தாரு. அவருக்கு இருந்த அந்த ஸ்கின் டிசீஸே குணமாயிடுச்சு. இது ரொம்ப பெரிய மிராக்கிளான ஒரு விஷயம். அதே மாரி நம்ம ஒவ்வொருத்தவங்களோட வீட்டோட என்ட்ரன்ஸ்லயும் ஹோலி ஆயில தடவணும். பின்பக்க கதவுகள், ஒவ்வொரு ரூம்ல இருக்கிற என்ட்ரன்ஸ் ஏன்னா நம்மள வந்து ஆண்டவர் வந்து அந்த ஹோலி ஆயில் மூலம் பாதுகாப்பாரு. ஏன்னா அவரால மந்திரிக்கப்பட்ட அது எண்ணெய். அந்த எண்ணெய்க்கும் பவர் இருக்கு. ஸோ நம்ம இத உடனே வந்து இது என்ன கடவுள்கிட்ட விசுவாசம் இல்லாம எண்ணெய் மேல விசுவாசம் வைக்கிறோன்ற மாரி இல்ல. ஹோலி ஆயில், ஹோலி வாட்டர் இதெல்லாம் எல்லா சர்ச்சஸ்லயுமே இருக்கு. ஏன்னா இதோட பவர் உண்மையான வல்லமை மிக்க பவர் மிக்கது. அதனால இத நாம வந்து ஒவ்வொருத்தவங்களும் நம்மளோட வீட்ல வைக்கிறது ரொம்ப முக்கியன்றத வந்து இந்த ஹோலி பைட்ஸ் மூலம் வந்து நான் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட்.